காவேரி வந்து வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராரு பசுபதி. வேணும்னே காவேரி வெறுப்பேற்றி பார்க்குறாரு. இந்த மாதிரி வெளியில் வந்ததால் நீ வந்து ரொம்ப பாவம், கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் அப்பளத்தை வந்து விற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. அதை கேட்ட காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சீக்கிரமாகவே வெண்ணிலாவை அங்கேருந்து விஜய் அனுப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் விஜய் நானும் வாழ போகிற வாழ்க்கையை நீங்கள் பார்த்து வந்து உங்கள் பொண்ணும் நீங்கள் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. காவேரிக்கு கால் பண்ணி வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு இங்கே வாமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, எப்படிப்பா வெண்ணிலாவை அழைச்சிட்டு வர முடியும், அதான் அழைச்சிட்டு வந்தால் ஆகணும், எப்படியா வெண்ணிலா அழைச்சி நம்ம வீட்டுக்கு வா, நான் நேரில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க பண்ணுறாங்க. அதன்படி வீட்டில் வந்து போய் சொல்லிட்டு வந்து வெண்ணிலா வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல வெண்ணிலாவும் வந்து ராகினி உட்காராங்க. இங்கே பாருங்கள் வெண்ணிலா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் விஜய் கூட வாழணுமா வேணாமான்னு. ஆமாம், நான் விஜய் கூட தான் வாழணும், விஜய் பற்றி என்னால் போக முடியாது அப்படின்றாங்க. அப்போனா என் அப்பாவை மீட் பண்ணுங்க, என் அப்பா உங்களுக்கு ஐடியாலாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நீ நல்லா இருக்கணும் தம்மா, நான் நினைக்கிறேன் நீ வந்து விஜய் விட்டு விலகக்கூடாதுன்னா அந்த காவேரி உன் வாழ்க்கையில் வரக்கூடாதுமா, அந்த காவேரி நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே அந்த காவேரியை உன் வாழ்க்கையிலேருந்து வந்து விரட்டலாம், நீயும் விஜய் சந்தோஷமாக வாழலாம், என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா. காவேரி எப்படி பிரிக்க முடியும், அவள் வந்து தாலி கட்டின பொண்டாட்டியாச்சே விஜய்க்கு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்க 2 பேருக்குள்ள நடந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான்ன்ற உண்மையை சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஓ அப்படியா, அப்போ காசுக்காக தான் வந்திருக்காளா, அவளிடமோ விஜய் வந்து ரொம்ப விரும்புகிற மாதிரி விஜய் சொல்லிட்டுருக்காரு, இதெல்லாம் உண்மை இல்லையா, அப்போது ஈஸியாக அவளை விரட்டிடலாம், எனக்கு விஜய் தான், விஜய்க்கு நான் தான், அது யாராலையும் மாற்ற முடியாது, அவளை நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட பயங்கர கேடியாக இருப்ப போல் இருக்கு இவளையா போய் விஜய் அப்படி விரும்பினாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம பசுபதி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம காவேரி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, வந்து வெண்ணிலா வீட்டு விட்டு போயிடுவாளா இல்லை இருப்பாளா, என்ன சொல்லுவா அவங்க மாமா வந்தா, அவள் கண்டிப்பாக போயிடுவா எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னடி இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் அவங்க அக்கா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொன்னோன்னே சொல்லிட்டு என்ன விஷயம்னா அக்கா, விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டு விட்டு அனுப்பிச்சிடுவாருக்கா அப்படின்னு அதிர்ச்சி, நீ என்னடி சொல்கிற, ஆமாக்கா விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கூட்டின்னு வரதுக்காக போயிருக்காக்கா, அதுக்கப்புறம் என்ன வெண்ணிலா வீட்டை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் நீ தாங்க்கா அம்மா கிட்டே பேசணும், விஜய் வந்து பேசும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னோடனே இங்கே பாருடி, நீயும் வந்து உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன்டி, அதனால் கண்டிப்பாக உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், சீக்கிரமாகவே விஜயும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட வேலை, புரியுதா அப்படின்னு வந்து கட்டிக்கிறாங்க கங்காவை காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வெண்ணிலாவோட மாமாவை. வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவை பார்த்து அப்படியே கண் கலங்குறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா, நீ இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கண் கலங்குறாங்க. சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். நான் ஏன் மாமா வரணும், இது என்னோடய வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வேணால் 2 நாள் தங்கிட்டு போங்க, ஆனால் என் வீட்டிலேருந்து நான் ஏன் வரணும், விஜய் வந்து ஏன் புருஷன் அப்படின்றாங்க. வாய் மூறியா அப்படின்றாங்க பாட்டி. யாருக்கு யார் புருஷன், விஜய் உனக்கு தாலி கட்டினானா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், போனால் போதுன்னு உன்னை கூட்டின்னு வந்து காவேரி வச்சா அதுக்காக காட்ட நன்றியா நீ அப்படின்னு. இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, ஏன் புருஷன் தான், இது ஏன் வீடு தான் மாமா, நான் இங்கேருந்து வரமாட்டேன் மாமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ஏமா இவ்வளோ பண்ணுற, சொன்னால் கேளுமா, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, என்னம்மா கல்யாணம் ஆச்சு, அவங்க 2 பேருக்கு நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்றாங்க வெண்ணிலா. அது கேட்டு விஜய் செமைய டென்ஷன் ஆகிறாரு. உனக்கு என்ன தெரியும், எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நாங்கள் புருஷன் பொண்டாட்டி அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம், அதை பற்றி உனக்கு என்ன பாரு வெண்ணிலா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, காவேரியை பற்றி பேசினா அப்புறம் நல்லா இருக்காது, இன்றைக்கி வந்து காவேரி உங்களுக்கு வந்து பசியாக போயிட்டாளா, அப்போது என்ன உருக்கி உருக்கி காதலிச்சதெல்லாம் மறந்துட்டிங்களா, ஒரு காலத்தில் உன்னை காதலிச்சது உண்மை தான், அதுக்காக தான் உன்னை காப்பாற்றி இந்த அளவு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், இது போதாதுன்னா வேறு எவ்வளோ பணம் கேளுவும் உன்னை தரேன், உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு உங்கள் மாமாவுக்கு, ஆனால் அதுக்காக இந்த வீட்டிலலாம் வச்சுக்க முடியாது, தயவு செய்து உனக்கு கெஞ்சி கேட்குறேங்கிறது போக்கும் வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு விஜய் கையெடுத்து கும்பிட்றாரு. அந்தளவு ஆயிடுச்சா உனக்கு, அப்போது அவள் தான் உனக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லையா, எப்படி நீ முக்கியம்னு சொல்லுவான், அவன் பொண்டாட்டி தானே அவனுக்கு முக்கியம், நீ பேசுறது ஏதாவது சரியா இருக்கா அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட பேசல, விஜய் கிட்ட தான் பேசுகிறேன், ஏன் விஜய்க்கு எனக்கும் 1000 இருக்கும், நீங்கள் தலையிடாதீங்க, பாத்தியா இவளை எப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வெண்ணிலா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான், விஜய் நீ என்னை சொல்லவே, காவேரிக்கு தான் சொந்தம், காவேரி தான் என் பொண்டாட்டி, அதனால் தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாத, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் உங்கள் மருமகளுக்கு புத்திமதியை சொல்லுங்கள், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அவள் தான் கேட்க மாட்டேங்கிறா, தயவு செய்து இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அப்படி முறைச்சி பார்க்குறாங்க.